திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. துவங்கின அன்னைக்கு இந்தியா கூட்டணியில இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தி இருக்காங்க. பீகார்ல தேர்தல் ஆணையம் வந்து போலி வாக்காளர்களை சேர்த்து முறைகேட்டில் ஈடுபடுவதாக போராட்டம் இருந்திருக்காங்க. அது குறித்து என்னன்னு சொல்லுங்க. பீகார்ல நடைபெறுவது போலி வாக்காளர்களை, அதாவது அரசாங்கம் என்பதும் சட்டம் என்பதும் நாட்டை பாதுகாக்க, சட்டத்தை பாதுகாக்க, உண்மையான இறையாண்மையோடு உலகத்திற்கு நாட்டை நடத்தி செல்கிற வழிவகைகளை தெரிவிப்பதற்கு தான். அதுக்குதான் ஒரு நாடு இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா இந்திய துணைக்கண்டத்தில் நரேந்திர மோடியினுடைய கூட்டம் வந்ததற்கு பிறகு செய்கின்ற செயல்கள் எல்லாம் கேடித்தனமான செயல்களாக, எல்லாவற்றையுமே குரங்கு குட்டியை விட்டு சூடு பார்க்கிற மாதிரி ஒரு தப்ப வெளிப்படையா செய்யறது. இனிமேல் பிக் பாக்கெட் அடித்தால் அது தவறில்லை, அவர்களை நாங்கள் மன்னித்து விட்டோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டா எல்லாரும் கேள்வி கேட்பாங்கல்ல. அதே மாதிரிதான் இப்ப வாக்காளர் பட்டியல்ல என்ன பண்றாங்க பீகார்ல. நம்ம தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதியும் கண்டனம் தெரிவித்தார்கள். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் மற்றும் உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் அத்துணை பேரும் அங்க கடுமையாக இருக்கிறார். அதனாலதான் நீங்க கேட்டீங்கல்ல, நாடாளுமன்றத்தின் துவக்கத்திலேயே, மழைக்கால கூட்டத்தொடர் துவக்கத்திலேயே பெரிய பிரச்சனை இல்லை, கேள்விக்கு பதில் சொல். உன்னை யார் வேணான்னது? நாங்க ஒண்ணும் நாடாளுமன்றம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லல. இப்ப பீகார் இருக்கின்ற சீர்திருத்தம், அது என்ன சிறப்பு சீர்திருத்தம்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இன்டென்சிவ் ரிவிஷன் சார், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு வாக்காளர் சேர்ப்பு நிகழ்வு வந்து நடத்துறாங்கண்ணா இந்த பேர்ல. அப்படி நடத்துறத பற்றி நாம என்ன சொல்றோம்? மிக தெளிவாக தேர்தல் ஆணையத்திற்கு முதல்ல நீக்கிறது போறதுக்கெல்லாம் அதிகாரம்லாம் கிடையாது. நீ யாரு வாக்காளர்கள் இதெல்லாம் செய்யும்? உனக்கு வந்து தேர்தலை நடத்துற வேலைதான். வாக்காளர் பட்டியலை வெளியிடலாம், கொடுக்கறது. நீங்க என்ன பண்றீங்க? சிறப்பு இதுன்னு சொல்லிவிட்டு பீகாரில் அயல்நாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்கே சேர்ந்து விட்டார்கள், ஆகவே அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஒரு உண்மை என்னன்னு கேட்டா, வீடு வீடாக சென்று படிவங்கள் கொடுத்து, படிவங்களை பூர்த்தி செய்து, அதையெல்லாம் மறுபடியும் மறுபரிசீலனை செய்து, இறுதி தேர்தல் வாக்காளர் பட்டியல் என்பது 2025 அதை வெளியிட வேண்டும். எப்பன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 30 அன்று இறுதி வாக்காளர் பட்டியல். அப்படி வெளியிட்ட பிறகுதானே உனக்கு வந்து தெரியும் அதுல யாரு இருக்காங்க, அயல்நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்களா, உள்நாட்டு. அதை தெரியாமலேயே எப்படி சொன்னேன்? இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இல்ல, இப்ப இந்த தேர்தல் நீக்கல் எல்லாம் என் பேரு சேர்க்கணும்னு சொல்லிட்டு மக்கள் தானே வந்து கோரிக்கை வச்சு முகாம் நடத்துவாங்க. அந்த முகாம்ல போய் இந்த பேரை சேர்க்கணும்னு அவங்க அட்ரஸ் கொடுத்து இணைப்பாங்க. அதே போலதான் நீக்கிறதுக்கும் அவங்க வந்து அதுக்கு ஒரு படிவம் வச்சிருப்பாங்க. அந்த படிவம் ஃபில் பண்ணி மக்கள் தானே அதை போய் கொடுப்பாங்க என் பேரை நீக்கணும். அதுதான் சிறப்பு இதாக என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, வாக்காளர்கள் சேர்த்தல் நீக்கல் என்பது எளிமையாக இருக்கணும், அதை ஏன் இவர் கடுமையாக இருக்கணும் அப்படின்ற கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்குது. ஏற்கனவே ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வாக்காளர் சேர்ப்பு என்பதற்கு ஒரு முகாம் இருக்கும். அதுல நாம போய் இந்த வயதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பு சான்றிதழ் கொண்டு போய் காட்டுவாங்க, காட்டிட்டு உடனே ஆட் பண்ணிக்குவாங்க, சேர்த்துக்குவாங்க உறுப்பினராக. அதுல நாங்க இந்த ஊரை விட்டு போறோம், எங்களுக்கு வேற ஒரு ஊர்ல இருக்குன்னு சொல்லி போனாங்கன்னா அந்த பெயரை நீக்கிடுவாங்க. இது எளிமையாக முகாம்ல நடக்கும். பிறகு வெரிஃபிகேஷன் பண்ணா முடிஞ்சு போச்சு வாக்காளர் பட்டியல். ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற நிலை இதுதான் இதுவரைக்கும் இந்தியாவில். ஆனா இந்த மாறுதலை செய்து அதுல கூட 2023க்கு பிறகு வாக்காளர் பட்டியல் சேர்ந்தவர்கள், அததான் வந்து அங்க என்ன சொல்றாங்க, லல்லு பிரசாத் சொல்றாரு,
பீகார் மக்களுக்கு மட்டுமல்ல, ஜனநாயகத்திற்கு மட்டுமல்ல, அரசியலமைப்புக்கே நாசம் விளைவிக்கிறது இந்த நரேந்திர மோடியின் அரசாங்கம்ன்றார். இந்த 2023க்கு பிறகு சேர்ந்த வாக்காளர்கள் வந்தவங்க, அந்த வாக்காளர் பட்டியல இருந்தவங்களுக்கு இப்ப என்ன கேட்கிறாரு, இதுல அந்த 11 வகையான ஆவணங்கள், அந்த 11 வகையான ஆவணங்கள்ல நீங்க இதெல்லாம் கொடுக்கணும், கொடுத்தாதான் அதுல நாங்க கண்டினியூ பண்ண முடியும், இல்ல நீக்கிடுவோம். அப்படின்னா ஆதார் அட்டை இருக்கணும்ல, ஐடென்டிபிகேஷனுக்கு ஆதார் அட்டை இருந்த போதும் பிறப்பு சான்றிதழ் இது இருக்கணும்ல. இவைகள் ஐடென்டிபிகேஷன், இந்த தேர்தல் வாக்குரிமை சட்டம் இதெல்லாம் இனிமே செல்லாது அதுக்கு. அப்போ ஒரு தேர்தல் ஆணையத்தால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் அட்டை என்பது எல்லா வகையான அரசு பணிகளுக்கும் விதிமுறைகளுக்கும் நம்ம விண்ணப்பிக்க எதுவாக இருந்தாலும் ஆதார் அட்டை தான். அந்த ஆதார் அட்டையை எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப ஆதார் அட்டையை எடுத்துக்க மாட்டாங்க, பிறப்பு சான்றிதழ்ன்றான். எந்த காலத்துல இருந்து அவங்க இருந்தாலும் அந்த பிறப்பு சான்றிதழ் தான் வேணுமா, அது இல்லைன்னா கிடையாது அப்படின்றான். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கார்டு ஒண்ணு இருக்கு, தேர்தல் வாக்களித்த இது இருக்கு, அதையும் எடுத்துக்க மாட்டோம். அதெல்லாம் இல்லாம 11 ஆவணங்கள் சொல்லிட்டு எதுவும் கிடைக்காதவைகளை அதிலே குறிப்பிட்டு, அப்ப 2023 நான் கேட்கிற கேள்வி இதுல என்ன தெரியுமா, இதெல்லாம் இவங்க கேட்கறது ரைட்டு, 2023க்கு பிறகு சேர்ந்தவர்கள் அப்படின்னு. அப்ப 2023க்கு பிறகு அவர்கள் ஓட்டு போட்ட தேர்தல், அந்த தேர்தல்கள்ல இப்ப இவங்க எல்லாம் போலி வாக்காளர்கள் சொல்லியா? முதல்ல அதை சொல்லு. அப்போ உன் தேர்தல் நடத்துற விதி என்ன கிழிக்குது? உன் தேர்தல் ஆணையத்தோட லட்சணம் என்ன? உன்னுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? இது நினைச்சு பார்க்கணும். அதுக்காக சொல்றோம், இவர்கள் புதுசா பிஜேபி அரசாங்கம் கண்டிக்காம இருக்கு. பிஜேபி தான் இதை செய்து, அவர்கள் பீகாரில் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் என்பது பிஜேபியினுடைய கைப்பாவையாக போய்விட்டது. பிஜேபி எதை சொன்னாலும் அதை கேட்கிற நிலைமைக்கு. இதனால அவங்களுக்கு என்ன நன்மை வந்துட போகுது? பிஜேபிக்கு என்ன நன்மை வருதுன்னா, தெளிவா ராகுல் கூட சொல்லியிருக்காரு, இன்னும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, பிஜேபி பலவீனமாக இருக்கிற பகுதியில் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு அதிகரிப்பு, புதிய வாக்காளர்கள் சேகரிப்பு அதிகரிப்பு என்பது மாதிரி எதிர்கட்சிகள் பலமாக இருக்கிற வாக்காளர்கள் குறைப்பு. இந்த புதிய வாக்காளர்கள் சேகரிப்பு என்பதுல அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்து ஒரு பட்டியலை சேர்த்தலாம். இதுல இன்னும் கூட கேட்டீங்கன்னா, இது யாருக்கு பைனல் அதிகாரம் இருக்குன்னா, வாக்குச்சாவடி அதிகாரி, ஒரு வாக்குச்சாவடியினுடைய அதிகாரி தான் அந்த வாக்காளர்களை முடிவு செய்வார்கள். இதெல்லாம் இப்ப வந்திருக்கு. நாம என்ன கேட்கிறோம், தேர்தல் அதிகாரிக்கு என்ன தெரியும் அவங்க வாக்காளர் யாருன்னு முடிவு பண்றது? அவங்க கிட்ட இந்த ஃபைல் எல்லாம் பாப்பாராம், பார்த்துட்டு அவர் டிக் பண்ணுவாராம், அவங்கதான் ஓட்டர்ஸ், அவங்கதான் வாக்காளர்களாம். இதனால்தான் சொல்றாங்க, இந்த பீகாரில் செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையை நாம் எதிர்க்காமல் விட்டு விடுவோமையானால், இன்னைக்கு அங்க கடையடைப்பு முழு அடைப்பு போராட்டத்தை நடத்துறாங்க. 2 நாளும் நாடாளுமன்றத்துல மட்டுமல்ல மாநிலங்களவையிலும் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டங்கள் இந்த எதிர்கட்சிகள் செய்வதற்கு போது அழகான ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நாம இதை கண்டிக்காம இதை ஏற்றுக்கொண்டு விடுவோமையானால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பீகாரின் நிலைமை வரும். எச்சரிக்கை, பீகாரின் நிலைமை வந்தால் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள். சட்டப்படி கொண்டுட்டு வராங்க. சட்டப்படி அதனாலதான் சொன்னேன், இனிமேல் பிக் பாக்கெட் அடிப்பது தப்பில்லை, சட்டப்படியாகவே நாங்க செய்வோம். அதே மாதிரி இன்னைக்கு போலி வாக்காளர்களை சேர்ப்பதை சட்டப்படியாக செய்ய போறோம். அதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு 4-5 கதை எழுதுறோம். அந்த கதையினுடைய போக்குதான் இப்ப இவைகள் செய்து கொண்டிருப்பது. அதனால்தான் நாம சொல்றோம், இந்த பீகார் மாநிலத்தை மேற்கொண்டு இருக்கிற இந்த பணிகள்ல வாக்காளர் பட்டியல 2003 வரை பெயர் இல்லாத சுமார் 2.93 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்பதை நிரூபிக்கணும்னா 11 ஆவணங்களை கொண்டுவாங்க, ஆதார் அட்டையெல்லாம் இல்லாம. அதுல என்ன பண்றான், முடிவு அவன் எடுக்கிறான். அப்ப எப்படி சேர்ப்பான், எப்படி எடுப்பான்? மராட்டியத்தில் இவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாகத்தான் மீண்டும் இவர்கள் ஆட்சி வந்தது. மராட்டியத்துல தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி 1 கோடி பேர் எப்படி சேர்க்கப்பட்டார்கள்? இந்த கேள்வியெல்லாம் நம்முடைய ராகுலும் கேட்டிருக்காங்க. ஆக
பாஜக பலவீனமாக போய்விட்டது. ஆரம்பத்துல 300 சீட்டு இருந்த பாஜக அப்புறம் 200 210 கிட்ட வந்து சேர்ந்தது இல்லையா? அதனால இப்ப என்ன முடிவு பண்றானுங்க, எதுலயோ கை வச்சு பார்த்தானுங்க, முடியல. இப்ப இன்னும் நான் எதுக்கு இவனுங்க குரங்குன்னு சொன்னேன்னா, குட்டியை விட்டு சூடு பார்ப்பான், சுட்டுச்சுன்னா ஓடிடுவான். அதே மாதிரி இப்ப மும்மொழி கொள்கை சொன்னானுங்கல்ல, இப்ப என்ன பண்ணிட்டானுங்க, நம்முடைய தலைவருக்கு, திராவிட மாடல் அரசுக்கு, நம்முடைய முதல்வருக்கு மாபெரும் வெற்றி தானே இது. மும்மொழி திட்டம் போது தலைவர் சொன்னார், நம்முடைய தளபதி சொன்னார், அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் மாநிலங்களில் அப்ப பேசும்போது, மாநிலங்களில் பேசும்பொழுது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார்? நேரு வந்து ஒரு பகுத்தறிவார், ஒரு நாத்திகர், மனிதநேயம் உடையவர். அவர் என்ன பண்ணாரு, கேட்டாரு, அதுல இருக்க நியாயத்தை ஏற்றுக்கொண்டு இனிமேல் இந்திய துணைக்கண்டத்தில் இருமொழி கொள்கை வைத்திருக்கிறவர்கள் தேவைப்பட்டால் இந்தியை படிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஏற்றுக்கொண்டால் படிக்கட்டும், கட்டாயப்படுத்த மாட்டோம். மாநிலம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை வந்து கட்டாயப்படுத்த மாட்டோம் நேரு சொன்னார். அதுதான் அந்த கொள்கையுடைய வெற்றி. இன்னைக்கு மும்மொழி திட்டத்தை வலிஞ்சு கடிந்து உள்ள திணிச்சானுங்க. திணிச்சிட்டு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டு புதியதாக திராவிட மாடல் கொடி மராட்டியத்தில் பறக்குது, திராவிட மாடல் கொடி ஒரியாவில் பறக்குது, இன்னும் பல மாநிலங்கள்ல கிளம்பிடுச்சு. எங்கள் தாய்மொழி அழித்து விட்டது இந்தி, இனிமேல் சேர்க்க மாட்டோன்ற குரல் வந்த உடனே நேத்து சொல்லிட்டான், இனிமேல் ஒரு பார்லிமெண்ட் கொஸ்டினுக்கு பதில் சொல்றான், இனிமேல் மாநிலங்கள் அந்த மொழிகளில் அவங்க விருப்பப்பட்டா 3வது மொழிக்கு இருக்கலாம், இல்லைன்னா பரவாயில்லை. எப்படி ரிவர்ஸ் ஆயிட்டானா, அது நமக்கு வெற்றி தான். அதே மாதிரி இப்ப இந்த விஷயத்திலையும் இந்தியா முழுவதும் கடுமையான எதிர்ப்பு. அதனால இந்த விதிமுறைகள் எல்லாம் மீண்டும் ரிவர்ஸ் ஆகும் என்பதை நாம எத்தனை மாநிலங்கள் இந்த போராட்டத்துல கலந்துக்குச்சு? இந்திய கூட்டணியில எத்தனை கட்சிகள் கலந்துக்குச்சு? இந்திய கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் மிக தெளிவாக போராடுறாங்க. இந்த மொழி பிரச்சனைகளும் சேர்ந்தது, அதுல வெற்றி பெற்றோம். இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட மீறலையும் சட்டத்திற்கு புறம்பாக நடக்கின்ற செயலையும் கண்டித்து எதிர்காலத்தில் வாக்காளர்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை கெடுத்து குட்டிச்சுவராக்கி ஜனநாயக நாடு என்பதை எடுத்து சர்வாதிகார நாடு என்ற பெயரை பெறுவதற்கான நிலைகள்லாம் கொண்டு வந்துட போறோம்னு எல்லாம் எதிர்க்கிறாங்க. பார்லிமெண்ட்லயும் சரி, மாநிலங்களவையும் சரி, தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாருமே அங்க வந்து தீவிரமாக எதிர்த்து, ராகுல் காந்தியும் அதை போல அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் இந்திய கூட்டணி வன்மையாக எதிர்க்கிறது, போரிடுகிறது. சரிங்கண்ணா, இப்ப இந்த பீகார்ல நடக்கிறதுக்கு மத்த மாநிலங்களுக்கும் வந்தா கண்டிப்பா ஜனநாயக முறையில தேர்தல் நடக்காது என்பது மட்டும் தெளிவாக நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்படித்தானுங்கண்ணா? நிச்சயமாக ஒவ்வொரு மாநிலமாக இது நடைமுறைப்படுத்தப்படும். அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டால் என்ன ஆகும், வாக்களிக்கின்ற இது, அதுதான் கோர்ட், உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிட்டாங்க, கோர்ட்டுக்கும் அழகா சொல்லிடுச்சு, வாக்களிப்பது என்ன இதுக்கு முந்தி இல்ல, சேர்த்தல் நீக்கல், வெரிபிகேஷன், தட்ஸ் ஆல். வெரிபிகேஷனுக்கு அவங்களுடைய சர்டிபிகேட்ஸ், ஏஜ், இதை வச்சு பார்த்துட்டு வாக்காளர் பட்டியல் போடுறது, அதானே நடந்தது. இப்ப என்ன அதுல உனக்கு வலிக்குது? இப்ப என்ன அயல் நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் இந்தியாவில் வாக்காளர்கள் ஆயிட்டாங்க என்ற ஒரு இல்லாத ஒன்றை திணித்து திணித்து பேசுறது. இல்லாத பாருங்க, நாங்க எல்லாம் சும்மா செய்யலீங்க, வெளிநாட்டுக்காரர்கள்லாம் வாக்காளர் ஆயிட்டாங்க அதனாலதான் செஞ்சோம் அப்படின்னு இது சொல்றது இருக்க, அதுவே கேட்கவே அசிங்கமா இல்ல? இல்ல, வெளிநாட்டுக்காரர்கள் வாக்காளர் ஆயிருந்தாக்க ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் வாக்காளர் லிஸ்ட் கொடுக்குறாங்க, அவங்க வந்து வெரிபிகேஷன் பண்றாங்க. அப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்களே, இது எப்படி புது வாக்காளர்கள் வந்திருக்காங்க, அந்த வெளிநாட்டுக்காரர்கள் யாருன்னா அந்த கட்சிக்காரர்களுக்கு அடையாளம் காட்டலாம்ல. ஆமா, அதனாலதானே நாங்க சொல்றோம், நீங்க யாருமே சொல்ல முடியாது, நாங்க தான் சொல்லுவோம். அதுல இல்ல இப்ப ஒரு நாட்டினுடைய வாக்காளராக ஆகணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கான டாக்குமெண்ட்ஸ் மற்றதெல்லாம் கொடுத்துதான் சேருவாங்க. அவங்க குடும்பம், அங்க வாழ்ந்தது, அவங்க நீண்ட காலமாக வசித்து வருவது, அவங்களுடைய முகவரி, ரேஷன் கார்டுல இருந்து எல்லாமே இருக்கு. இவ்வளவு டாக்குமெண்ட்ஸோட வச்சுக்கிட்டு வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் வேணாமா?
இவர்களுக்கு தனியா போய் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களாம். இந்த ஆண்டுக்கு பிறகு அதுனா 2023க்கு பிறகு சேர்ந்தவர்கள் அப்படின்னா என்னத்த சொல்றான், எதுக்காக பேசுறான்? எல்லாமே முழுவதுமாக இத லல்லு பிரசாத் யாதவ் கண்டிச்சிருக்கிறாரு, தேஜஸ்வியும் கண்டிச்சிருக்கிறாரு, நம்முடைய தலைவரும் கண்டிச்சிருக்கிறாரு, ராகுலும் கண்டிச்சிருக்காங்க. அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்து பாடங்களை தான் இப்ப நான் சுருக்கமாக எடுத்து சொன்னேன். இவ்வளவு மோசடியான செயலை வன்மையாக நம்ம கண்டிக்கவில்லை என்றால் இந்தியாவின் மாநில தேர்தல்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்கின்ற உரிமையை நாம் இழக்கிறோம் என்பது மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்கால ஜனநாயகத்திற்கு ஆபத்து. சர்வாதிகாரம் படிப்படியாக உள்ளே வர இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியை பண்ணி பார்க்கறான். இப்ப அடிச்சாங்கன்னா ஓங்கி திரும்பி ரிவர்ஸ் ஆவான், இல்லைன்னா இன்னும் வந்துருவான்றதுலதான் நாம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றோம். அதனால இந்திய கூட்டணி சார்பாக அதை போராடிட்டு இருக்காங்க. பார்ப்போம், நல்லதே நடக்கும்னு நினைக்கலாம். நன்றிங்கண்ணா. நன்றி. வணக்கம். வணக்கம்.